ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்டடி படி. இந்த வீடியோவில் நம்ம பாலிட்டி டெமோ கிளாஸ் பார்க்க போகிறோம். குரூப் 2க்காக த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியல் அமைப்பை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? அண்ட் அதோட ஃபார்மேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அண்ட் அதோட சேலியன்ட் ஃபீச்சர்ஸ், ஸோ என்னென்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த இந்திய அரசியல் அமைப்பில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது, அண்ட் நம்மளோட அடிப்படை உரிமைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அண்ட் ஒரு குடிமகனாக நம்மளோட டியூட்டிஸ் என்ன, நம்மளோட கடமை இந்த நாட்டுக்காக நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? யாழினியன் அண்ட் சுடரொளி ஆர் பிரதர்ஸ். ஸோ ரெண்டு பேர் யாழினியன் அண்ட் சுடரொளி அப்படிங்கிறவங்க பிரதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யாழ் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட், சுடர் 4th ஸ்டாண்டர்ட். அப்போ யாழ் அப்படிங்கிற ஒரு அண்ணன், சுடர் அப்படிங்கிற ஒரு தம்பி. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் டெஸ்ட்டுக்காக யாழ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. சுடர் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இஸ் ஹோம் அசைன்மெண்ட் வாஸ் வாட்சிங் அண்ட் அனிமேட்டட் சீரியஸ் ஆன் டெலிவிஷன். ஸோ சுடர் அவரோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு டிவி பார்த்துட்ருக்காரு. சுடர் வாஸ் வாட்சிங் இட் பட் த நாய்ஸ் லெவல் டிஸ்டர்ப்டு யாழ். ஸோ இவர் சத்தம் அதிகமாக வச்சு பார்க்குறதுனால, சுடர் அதிகமாக சத்தம் வச்சு பார்க்குறதுனால யாழ் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற நபரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவர் டிஸ்டர்ப் ஆகிறாரு. ஓகேங்களா? சுடர் வாஸ் டோட்டலி என்க்ரோஸ்ட் இன் தி சீரியஸ் அண்ட் லாஃப்ட் அண்ட் கிளாப்டு லவுட்லி. யாழ் குட் நாட் கான்சென்ட்ரேட் ஆன் ஹிஸ் லெசன்ஸ். ஸோ சுடர் டிவியை சத்தமாக வைக்கிறது, சத்தமாக சிரிக்கிறது, கை தட்டுறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால யாழால் அவரோட பாடத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால் சுடர்கிட்ட கேட்குறாரு. ஓகேங்களா? யாழ் சுடர்கிட்ட கேட்குறாரு, டிவியோட வால்யூமை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் சுடர் வாஸ் நாட் ரெடி டு அட்ஹர் டு ஹிஸ் எல்டர் பிரதர்ஸ் அட்வைஸ். ஸோ சுடர் கேட்குறது கிடையாது. யாழ் சொல்கிறத சுடர் கேட்க மாட்டிக்கிறாரு. ஓகேங்களா? இன்ஸ்பைட் ஆஃப் யாழ்ஸ் கண்டினியூஸ் ரெக்வஸ்ட், சுடர் டிட் நாட் ரெடியூஸ் த வால்யூம். ஸோ எத்தனையோ முறை இவர் கேட்குறாரு, டிவி வால்யூமை கம்மியாக வச்சு சத்தம் இல்லாமல் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் சுடர் கேட்குற ஐடியாவில் கிடையாது. ஸோ யாழ் என்ன பண்ணுறாரு, அவங்களோட அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவர் டெலிவிஷனோட வால்யூமை கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க சுடர் அப்படின்னு யாழ் போய் சொல்கிறாரு. ஸோ யாழ் மேட் இட் கிளியர் தட் ஹி ஹேட் அ கிளாஸ் டெஸ்ட் த ஃபாலோயிங் டே. ஸோ அடுத்த நாள் எனக்கு டெஸ்ட் இருக்குது, இவர் கம்மியே பண்ண மாட்டேங்கிறாரு சத்தத்தை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு சுடரை பற்றி. ஓகேங்களா? இஸ் இன் யுவர் பிரதர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹிஸ் கிளாஸ் டெஸ்ட், வேன்ட் யூ ராங் இன் ட்ரபிளிங் ஹிம், கண்டினியூட் ஹிஸ் ஃபாதர். ஸோ நீ பண்ணுறது தப்பு இல்லையா? நாளைக்கு அண்ணனுக்கு எக்ஸாம் இருக்குது, கிளாஸ் டெஸ்ட் இருக்குது, பட் நீ இப்படி டிவி பார்த்துட்டு இருக்கியா, அது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்குறாரு. ஓகேங்களா? ஐ வாஸ் வாட்சிங் த டிவி, யால் கெப்ட் டிஸ்டர்பிங் அண்ட் ஸ்டாப்டு மீ ஃப்ரம் வாட்சிங் இட், செட் சுடர். ஸோ சுடர் என்ன சொல்கிறாரு, நான் ஒழுங்காக பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் யாழ் என்ன ஒழுங்காக பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டடிங் ஃபார் த டெஸ்ட் அண்ட் வாட்சிங் டெலிவிஷன் ஆர் நாட் தி சேம், செட் இஸ் ஃபாதர். ஸோ அதே மாதிரி நீ டிவி பார்க்குறத யாழ் டிஸ்டர்ப் பண்ணதா சொல்கிற. யாழ் என்ன சொல்கிறாரு, நீ டிவி சத்தமாக வச்சு பார்க்கறதுனால அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்கிறாரு. ஸோ யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் அடுத்த நாள் இருக்குது யாழுக்கு. ஸோ யாழ் படிக்கணும், அதுக்காக நீ வால்யூம் கம்மியாக வச்சு தான் பார்க்கணும். ஏன்னா படிப்பும் என்டர்டெயின்மெண்ட்டும் ஒன்று கிடையாது, படிப்பு முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. But Sudar was not ready to accept the fact. Sudar was consistent that he had all rights to watch a film as much as y'all had the right to study. ஸோ எந்த அளவுக்கு படிக்கிறதுக்கான உரிமை யாளுக்கு இருக்கோ அந்தளவுக்கு டிவி பார்க்குறதுக்கான உரிமை எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சுடர் அடம் பிடிக்கிறாரு. His father admitted the both had the equal rights. ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே சம உரிமைகள் இருக்குது. பட் ஒன் மஸ்ட் நாட் ஹிண்டர் அனதர்ஸ் ஃப்ரீடம். ஸோ உனக்கு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தரோட சுதந்திரம் பாதிக்கிற மாதிரி நீ நடந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. சுடர் டிட் நாட் ரியலைஸ் த ஃபேக்ட் தட் ஹி வாஸ் வெரி ஸ்டப்பன். ஸோ சுடர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. இருந்தும் என்னென்னா அவர் ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. இல்லை, இது என்னோடய உரிமை, நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, லுக் சுடர், யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு வாட்ச் த ஃபிலிம். அதுக்கு சுடர், எஸ் டேட். Similarly, Yal has the right to listen to his favorite song on TV, couldn't he? How can that happen when he watch the television? He cannot do that. ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நீ பார்க்குறதுக்கான உரிமைகள், டிவி பார்க்குறதுக்கான உரிமைகள் இருக்குது, ஓகே அப்படின்னு சுடர் சொல்லிடுறாரு. ஸோ அதே மாதிரி யாழ், அதாவது உங்கள் அண்ணனுக்கும் டிவியில் பாட்டு கேட்குறதுக்கான உரிமைகள் இருக்குது. அப்போ சுடர் சொல்கிறாரு, எப்படி அது, நான் தான் டிவி பார்த்துட்ருக்கேனே, எப்படி அவரால் பாட்டு கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. when you can watch a film by increasing its volume, you all can also hear music loudly, said father.
How will I watch movie? How will y'all study? ஓகே, ஐ டென்ட் திங்க் ஆஃப் இட். ஓகே டேட். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறாரு, நீ எப்படி டிவியில் மூவி சத்தமாக வச்சு பார்க்குறியோ அதே மாதிரி யாழ் வந்து மியூசிக்கை சவுண்டாக வச்சு பார்க்குறதுக்கான உரிமைகள், அதே ஈக்குவல் ரைட்ஸ் அவருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி வச்சு பார்த்தா நான் எப்படி வந்து மூவி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சுடர் கேட்குறாரு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, அப்போ யாழ் மட்டும் எப்படி நிம்மதியாக படிக்க முடியும், நீ இப்படி சத்தமாக வச்சு பார்த்த அப்படின்னா, அது எப்படி நீ மட்டும் சத்தமாக வச்சு பார்க்கலாம், யாழ் வந்து சத்தமாக வச்சு பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஒன்னே சுடர், ஐ வில் நாட் வாட்ச் மூவிஸ் வைல் யாழ் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. நோ மை சைல்டு, யூ கேன் வாட்ச் த மூவி வித்தவுட் காசிங் ட்ரபிள் டு எனி ஒன். ஸோ உனக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா? நீ டிவி பார்க்கலாம். இப்போ நான் பார்க்க வேணான்னு சொல்ல கிடையாது. பட் யாழ் படிக்கும்போது அது டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. டோன்ட் பி ஆங்க்ரி யாழ், யூ கேன் ஸ்டடி அண்ட் ஐ ப்ராமிஸ் ஐ வில் நாட் டிஸ்டர்ப் யூ அப்படின்னு சொல்லி சுடர் சொல்லிடுறாரு தம்பி. யாழ் ஸ்மைல்ட் அண்ட் பேட்டட் சுடர்ஸ் பேக் அண்ட் லெஃப்ட் த பிளேஸ். Sudar's mother was watching everything silently. She said, even to run a small family, don't we need to follow so many rules and regulations? How much more of that will we need to administer a country? She exclaimed. ஸோ ஆச்சரியப்படுறாங்க அவங்க அம்மா. நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே 4 பேர் தான் இருக்கோம். நமக்குள்ளே நம்ம நிம்மதியாக வாழ்கிறதுக்காகவே சில ரூல்ஸ், விதிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ லட்சம் கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் இந்த மாதிரி சட்டம், ரெகுலேஷன்ஸ், லாஸ் இல்லாமல் இருந்தாதுன்னா கண்டிப்பாக அது ஒரு குழப்பங்களை உண்டாக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா சட்ட திருத்தங்கள் நமக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அவர் சொல்கிறாரு, இட் இஸ் அன் ஓஷன் டீப்பா. In order to administer people who follow different religions, speak different languages and belong to different caste and culture and treat everyone equally, we need to have a good code of laws and guidelines which we call the Constitution of India. ஸோ மற்ற கண்ட்ரீஸாவது பார்த்திங்கன்னா டைவர்சிட்டி அப்படிங்கிறது இருக்காது பெரிய அளவில். அதாவது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு கண்ட்ரிலையுமே வந்து டைவர்சிட்டி அப்படிங்கிறது பெரிய அளவில் கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் பலதரப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு நாடு. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் கேஸ்ட், டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் எத்னிசிட்டி, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் ரிலீஜன், இது எல்லாமே இந்தியாவில் மட்டுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகணும், அமைதி நிலை இருக்கணும், அந்த டாலரன்ஸ், அதாவது நம்ம இன்னொரு மதம் வந்து ஒரு விஷயத்தை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அவங்கள வந்து துன்புறுத்துறதோ இதை கொண்டாடாமல் இருங்க அப்படின்னோ சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த டாலரன்ஸ் லெவல் இது எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணுற மாதிரி இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கிறது உருவாகி இருக்குது. ஓகேங்களா? நம்ம சுதந்திரம் வாங்கி இத்தனை வருடங்கள் கழித்தும் பெரிய அளவில் கான்ஸ்டியூஷனில் நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வர கிடையாது. ஓகேங்களா? மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே மொத்த கான்ஸ்டியூஷனையும் மாற்றிருக்காங்க. நிறைய டைம் கான்ஸ்டியூஷனை வந்து ரிப்பீல் பண்ணியிருக்காங்க. இல்லை, இந்த கான்ஸ்டியூஷன் எங்களுக்கு வேணால் புது கான்ஸ்டியூஷன் நாங்கள் வந்து உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பட் இந்திய அரசியல் அமைப்பு சட்டமானது எல்லாருமே வாழ்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை, நிம்மதியாக வாழ்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி தருது. ஓகேங்களா? The next day, Sundar and y'all went to school. It was the Republic Day also. ஸோ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே, குடியரசு தினம் அப்படிங்கிறது நடக்குது. The celebration was a jubilant. The students and teachers were standing in line around the flag post. Immediately after hoisting of the flag, a discussion was held with the chief guest for the day, Mr. Armugam, an expert in social sciences. ஸோ கொடியை சுற்றியெல்லாம் நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து கெஸ்ட் ஸ்பீச் ஆரம்பிக்குது. ஆறுமுகம் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு, விஷ் யூ அ ஹாப்பி ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே விஷ் யூ த சேம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. டு யூ நோ ஒய் வி செலிப்ரேட் தி ரிபப்ளிக் டே? குடியரசு தினமானதை எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அவர் கான்ஸ்டியூஷன் was framed and came into existence from 26th January 1950. நம்ம அரசியல் அமைப்பு சட்டம், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கிறது 26 ஜான்வரி 1950 ஃப்ரேம் பண்ணி இது பண்ணுறாங்க. அதாவது அப்போ தான் வந்து நடைமுறைக்கு கொண்டு வராங்க. ஓகேங்களா? தட் இஸ் ஒய் எவ்ரி இயர் வி அப்சர்வ் திஸ் டே ஆஸ் தி ரிபப்ளிக் டே. ஹிஸ்ட்ரி டீச்சர் மலர்மதி இதை சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆறுமுகம் அப்படிங்கிறவர் கேட்குறாரு, எதுக்காக நம்ம குடியரசு தினம் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கு. மலர்மதி அப்படிங்கிற ஒரு வரலாறு டீச்சர் வந்து சொல்கிறாங்க. As it is true, there are other reasons why this constitution came into existence on 26th January 1950. ஸோ எதனால் நம்ம 26th January 1950 வந்து இதை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்களும் இருக்குது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, when the Congress met at Lahore session in 1929, the members of the Congress unofficially declared the same day as the day of Purna Swaraj, or the day of complete self-governance. The next year, 26th January 1930 was celebrated as the Independence Day. That day has been observed as our Republic Day.
ஸோ இந்த 1929 காங்கிரஸ் செஷன் ஓகேங்களா, யார் ஹெட்டாக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் வந்து ப்ரிசைட் பண்ணுவார் காங்கிரஸ் செஷன் 1929. ஸோ அப்போ தான் வந்து நம்ம பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி வருஷம் வந்து அதை இண்டிபெண்டன்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க. ஸோ அதனால தான் 26 ஜனவரி 1950 நம்ம வந்து அந்த டேவை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடுறோம் ஓகேங்களா. அது வந்து ஒரு ஆஸ்பீஷியஸ் டே, ஒரு நல்ல ஒரு தினம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா 1929 அது நம்ம கம்ப்ளீட்டாக சுதந்திரம் வாங்கின நாள் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸ் வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க ஓகேங்களா. வாட் டு யூ மீன் பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆஸ்க்ட் நாதர். பிஃபோர் தட் லெட் மீ ஆஸ்க் ஃபியூ கொஷின்ஸ். யூ ஆன்சர் மீ, தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் தி கான்ஸ்டியூஷன் இன் இந்தியா. ஸோ அவர் சொல்கிறார், ஒருத்தர் நாதர் அப்படிங்கிறவர் கேட்குறாரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ நான் சில கேள்விகள் கேட்குறேன், அதுக்கான பதில்களை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்ரைட் சார் அப்படின்னு சொல்லி த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர் டு ஆன்சர் த கொஷின்ஸ். ஆர் யூ ஃபாலோயிங் எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அட் ஹோம். ஸோ இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் சுடர் யாழ் அவங்களோட கதையில். ஸோ அவங்களும் இந்த ரிப்பப்ளிக் டேலாம் ஃபாலோ இருக்காங்க. ஸோ அப்போ வீட்டில் ஏதாவது ரெகுலேஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, சட்டங்கள் ஏதாவது உங்களுக்குன்னு வந்து விதிமுறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் யூ ஃபாலோயிங் எனி ரூல்ஸ் அட் ஸ்கூல். ஸோ ஸ்கூலுக்குன்னு நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம், ஷூஸ் கண்டிப்பாக போட்டு போகணும், நெயில் கட் பண்ணியிருக்கணும், பெல்ட் கண்டிப்பாக போட்டிருக்கணும், ஐடென்டி கார்டு போட்டிருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்கூல்ஸில் வந்து விதிமுறைகள், இப்படி தான் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதை நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். Are both of them same or different? Mostly they are different. Is it necessary to follow certain rules in public places? ஸோ வந்து ரெண்டுமே, அதாவது வீட்டில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சில சலுகைகள் கிடைக்கும், ஆனால் ஒரு பள்ளியில் வந்து அந்த மாதிரி சலுகைகள் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஓகேங்களா. அங்கே வந்து எல்லாருமே சமம், பொதுவானவர்கள் ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் சட்ட திருத்தம் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் பப்ளிக் பிளேசஸில் நம்ம சில ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்குறாரு. எஸ். ஒய் இஸ் இட் நெசசரி. வி ஷுட் நாட் டிஸ்டர்ப் எனிபடி இன் பப்ளிக் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக, அதாவது பொது இடங்களில் வந்து உங்களுக்கு சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக அடுத்தவங்களோட சுதந்திரம் பாதிக்கிற மாதிரி நடந்துக்கக்கூடாது. இட்ஸ் ட்ரூ ஆல்சோ நோ ஒன் ஷுட் டிஸ்டர்ப் அஸ் செட் செல்வா. ஸோ நம்மளும் அடுத்தவங்கள தொல்லை செய்யக்கூடாது, நமக்கும் யாரும் தொல்லைகள் தரக்கூடாது அப்படின்னு செல்வா அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. எஸ் ஐ டூ அக்செப்ட் இட், பட் வாட் இஃப் சம் ஒன் கம்பல்ஸ் யூ டு ஃபாலோ சம் ரூல்ஸ், ஹவு வுட் யூ ஃபீல். ஸோ யாராவது ஒருத்தர் வந்து உங்களை கட்டாயப்படுத்துகிறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். இட் வுட் பி டிஃபிகல்ட் டு டூ ஸோ. ஸோ ஹவு டு யூ ஃபீல் வென் யூ ஆர் ஆஸ்க்டு டு மேக் யுவர் ஓன் ரூல்ஸ். ஸோ உங்களுக்கு நீங்களே வந்து சில விதிமுறைகளை உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ரொம்ப வந்து லிபரலாக, அதாவது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எடுப்போம். ஏன்னா நாமளே வந்து விதிமுறைகளை செட் பண்ணுறோம். வி வுட் பி ப்ரவுட் அண்ட் ப்ளீஸ் டு ஒபே அவர் ஓன் ரூல்ஸ். அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம தான் உருவாக்கணும், கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஹெசிடேட் பண்ண மாட்டோம், தயங்க மாட்டோம். எவ்ரி ஒன் அக்ரீட் அண்ட் nodded their heads. The Constitution is an authentic document containing the basic ideas, principles and laws of a country. ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆத்தென்டிக் டாக்குமெண்ட், ஒரு உண்மையான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் வந்து நிறைய பேசிக் ஐடியாஸ், கொள்கைகள் இருக்குது, அண்ட் ஒரு கண்ட்ரியை நிர்வகிக்கிறதுக்கான ஐடியாஸ் இருக்குது, சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இந்திய அரசியல் அமைப்பில் ஓகேங்களா. இட் ஆல்சோ டிஃபைன்ஸ் த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ். ஸோ ஒரு அடிப்படை உரிமைகள், ஒரு குடிமகனுக்கு என்னென்ன தேவை அண்ட் அவங்களோட கடமைகள் என்ன அப்படிங்கிறதையும் வந்து இந்த கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. த லாஸ் கவர்னிங் அ கண்ட்ரி ஒரிஜினேட் ஃப்ரம் தி கான்ஸ்டியூஷன். ஸோ ஒரு கண்ட்ரியை நிர்வகிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து தான் வருது, அதோட பவர்ஸ் எல்லாமே அங்கேருந்து தான் எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி கண்ட்ரி இஸ் ரூல்ட் ஆன் பேசிஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டியூஷன். ஸோ ஒரு டாக்குமெண்ட், இந்த ஆத்தென்டிக்கான ஒரு டாக்குமெண்ட் இருந்து அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்களோ அது மூலியமாக நிர்வகிக்கிற கண்ட்ரிஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நிறைய கண்ட்ரிஸ், மேஜர் கண்ட்ரிஸ் ஓகேங்களா, டெமோக்ராட்டிக் நேஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் பேசிஸில் தான் வந்து ரன் ஆவாங்க ஓகேங்களா. வாட் ஆர் த திங்ஸ் தட் மேக் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் தி அல்டிமேட் லா. ஸோ தீபிகா அப்படிங்கிறவங்க வந்து இந்த கேள்வியை கேட்குறாங்க, அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் தி அல்டிமேட் லா. ஸோ இது வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு சட்டம். இந்த கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு அல்டிமேட் லா அப்படின்னு சொல்கிறாரு. வி ஹாவ் டு அபைட் பை இட். அதை ஒன்றி தான் நம்ம போகணும்
ஓகேங்களா? அது இல்லை அப்படின்னா நிறைய குழப்பங்கள் உண்டாகும், நிர்வகிக்கிறதுல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா? சில இடங்களில் பார்த்திங்கன்னா பவர் அக்குமுலேட் ஆகி ஒருத்தரே நிர்வகித்து ஒருத்தரே வந்து எல்லா பவர்ஸையுமே எடுத்து ஒரு கிங் மாதிரி, அதாவது மொனார்க் மாதிரி ஆயிடுவாங்க. டிக்டேட்டர்ஷிப், அதாவது சர்வாதிகாரம் அப்படிங்கிறது உருவாகும். இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது அந்த மாதிரி யாருமே ஆகாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அதையும் கொடுக்கும். ஒரு அதாவது ஒரு ஆட்சியாளர் எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லும். ஓகேங்களா? இட் எக்ஸ்பிளைன்ஸ் தி ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மெத்தட்ஸ், பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் பாடிஸ். ஸோ அதே தான் திரும்பியும் சொல்லியிருக்காங்க. இட் ஆல்சோ லிஸ்ட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் தி சிட்டிசன்ஸ். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆல்சோ மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். ஸோ இட் இஸ் ஹோலிஸ்டிக் இன் நேச்சர். ஸோ எல்லா விஷயங்களையுமே மக்களுக்கு என்ன தேவை, மக்களை எப்படி நிர்வகிக்கணும், ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும், அந்த ஆட்சியாளருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அவர் என்னென்ன மாதிரி அவர்கிட்ட திறன்கள் இருந்தால் அவர் இந்த மாதிரி விஷயங்களை அவரால் கையாள முடியும், எல்லா விஷயங்களையுமே கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருப்பாங்க. ஒரு எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி நடந்துக்கணும், யூபிஎஸ்சியோட சேர்மேன் என்ன மாதிரி விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், எல்லா விஷயங்களுமே கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கவர் வந்து எந்த வயசுக்கு மேலே இருக்கணும், அவர் இந்திய குடிமகனாக இருக்கணுமா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கான்ஸ்டியூஷனில் ஹோலிஸ்டிக்காக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு இருக்குது. ஸ்டேட்டோட வெல்ஃபேர்க்காக இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், அதாவது என்னென்னலாம் இன்னும் நம்ம பண்ணலாம், இம்ப்ரோவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் இருக்கும். நம்மளோட கான்ஸ்டியூஷனோட விஷன் பார்த்திங்கன்னா இந்த டிபிஎஸ்பியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? when did they begin to frame the constitution asked Christopher. ஸோ கிறிஸ்டோஃபர் அப்படிங்கிறவர் வந்து கான்ஸ்டியூஷனை எப்போலேருந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் பதில், in 1946 nearly 389 members of the Constituent Assembly who belonged to different parties from different places of India came together to frame the constitution. ஸோ கான்ஸ்டியூஷனை வடிவமைச்சது அப்படிங்கிறது வந்து ஒருத்தரே இல்லை ஒரு கட்சியை சேர்ந்தவங்களும் வடிவமைக்க கிடையாது. எல்லா கட்சியினரும் எல்லா தரப்பு மக்களும் சேர்ந்து ஒரு 389 பேர், ஓகேங்களா, 1946 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மூலியமாக இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை. இதுக்கு யார் இந்த கமிட்டிக்கு சேர்மனாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் வந்து இந்த கமிட்டிக்கு, இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு சேர்மனாக இருக்கார். who were the other significant members in the Constituent Assembly. ஸோ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் இருக்காங்களா இந்த 389 பேர், இதில் யாரெல்லாம் இன்னும் முக்கியமான நபர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன். ஸோ ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தவர். அவரோட பிறந்தநாளை தான் டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடுறோம். ஓகேங்களா? ராதாகிருஷ்ணன், விஜயலக்ஷ்மி பண்டிட், சரோஜினி நாயுடு வேர் த மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஸோ இந்தளவுக்கு முக்கியமான ஆணும் பெண்ணும் 2 பேருமே இருக்காங்க, ஆண்கள் பெண்கள். ஓகேங்களா? ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், பெண்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் தரோம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்தியா தான் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, பெண்களை அங்கீகாரப்படுத்துனது, ஓட் போட முடியும் அப்படின்னு சொன்னது. ஓகேங்களா? மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து டெமோக்ராட்டிக் நேஷனாக இருந்தாலும் லேட்டர் தான் வந்து அவங்க ஓட்டிங் இது கொடுக்குறாங்க, ரைட்ஸ். ஓகேங்களா? பெண்களுக்கு. How many women members were there in the Constituent Assembly? 15 women members were in the Constituent Assembly. ஸோ 15 women members Constituent Assemblyயில் இருக்காங்க. ஸோ கேள்விகள் வந்து பெண்களே இல்லாமல் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி செயல்பட்டதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பெண்கள் 15 பெண்கள் வந்து அங்கே இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஓகேங்களா? ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மேனாக இருந்தார். பிஎன் ராவோ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் அட்வைசர். ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து சேர்மேன் ஆஃப் தி டிராஃப்டிங் கமிட்டி. த கமிட்டி மேட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தி 9th December 1946. On the same day, the drafting of Constitution of India started. ஸோ நம்மளோட அரசியலமைப்பை வடிவமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் 1946 9வது டிசம்பர்லேருந்து ஆரம்பிக்குது. அன்னையிலேருந்தே வந்து அவங்க கான்ஸ்டியூஷனை வடிவமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹவு டிட் தே ஃபார்ம் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் அதாவது சோலாக நம்மளோட ஐடியாஸ் மட்டுமே வச்சு கிடையாது, நல்ல நல்ல விஷயங்கள் மற்ற கண்ட்ரீஸில் என்னென்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணியும் நம்மளோட கான்ஸ்டியூஷனை க்ரியேட் பண்ணாங்க. யூகே, யூஎஸ்ஏ, சோவியத் யூனியன், ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாண்ட், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கிட்டேருந்தும் நம்ம வாங்கியிருக்கோம். ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா வேர் தரோலி எக்ஸமைன் அண்ட் தேர் பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஹவ் பீன் அடாப்டட் பை அவர் கான்ஸ்டியூஷன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய முக்கிய சிறப்பு அம்சங்களை வந்து நாம் எடுத்துக்கிட்டோம். டிட் தே டிராஃப்ட் இன் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்? ஸோ குறுகிய காலத்திலே உருவாக்குனாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது. 2 வருஷம் 11 மாதம் 17 நாட்கள் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நம்ம கான்ஸ்டியூஷனை முடிக்கிறதுக்கு
26th November 1949 கான்ஸ்டியூஷனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரது 26th January 1950. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து 2000 திருத்தங்கள் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் கடைசியில் அதை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. 2000 திருத்தங்கள். ஓகேங்களா? ஸோ 2 வருஷம் 11 மாதம் 17 நாட்கள் கழித்து தான் கான்ஸ்டியூஷனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? The Constitution was accepted by the Constituent Assembly. So 26th November is celebrated as the day of the Constitution. ஸோ இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. செயல்பாட்டுக்கு வரது தான் ஜனவரி 1950 26வது நாள். ஓகேங்களா? இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணுறதுனால 26th January வந்து கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான நாட்களை தான் பார்த்திங்கன்னா நம்மளோட, அதாவது நம்ம நாட்டு மேலே தீவிரவாதிகளும் தாக்குதல் நடத்துவாங்க. ஸோ 26/11 அப்போ தான் வந்து மும்பை தாஜ் ஹோட்டல், ஓப்ராய், இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து தாக்குதல் நடத்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான நாட்களாக பார்த்து தான் அவங்களும் அதை சீர்குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தீவிரவாதிகள் செயல்படுவாங்க. ஸோ எஸ் செட் மிஸ்டர் ஆறுமுகம், ஹவு மச் வாஸ் ஸ்பெண்ட் டு ஃப்ரேம் த கான்ஸ்டியூஷன்? ஸோ அரௌண்ட் 64 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்காக. வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்? ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, நம்மளோட இலக்கு என்ன, நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the preamble of the constitution stresses on the justice, liberty, equality and fraternity. ஸோ fraternity அப்படிங்கிறது பிரதர்ஹுட், அதாவது நம்ம சகோதரத்துவத்தை உருவாக்குறது. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லாமே சமம். ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்குது, எக்கனாமிக் ஜஸ்டிஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இருக்குது. அதாவது நியாயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானதாக இருக்கணும். ஓகேங்களா? சுதந்திரம், லிபர்ட்டி அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். ஒருத்தர் மேலே உங்களுக்கு, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு பவர் இருக்குது, நீங்கள் ஒரு ஆட்சியாளராக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக தன்னிச்சையாக ஆர்பிட்ரியாக இன்னொருத்தர் மேலே உங்களோட பவரை யூஸ் பண்ணி அவரை ஒடுக்கிறது தவறான விஷயம். ஸோ அந்த இடத்துல அவரோட லிபர்ட்டி போகுது. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட அரசியல் அமைப்பு சட்டத்தில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது என்ன? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரியாம்பிள். ஓகேங்களா? The preface of the constitution is the preamble. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி இருக்கக்கூடியது preamble. ஓகேங்களா? அக்கார்டிங் டு இட், இந்தியா இஸ் அ sovereign, socialist, secular, democratic republic. ஓகேங்களா? நம்மளோட இறையாண்மை, நம்மளோட சோஷியலிசம், நம்மளோட செக்யூலர் அப்படிங்கிறது என்ன? செக்யூலர்னால் எல்லா மதத்தையும் நாம் சமமாக பார்ப்போம், டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம். ஒரு மதத்தை மட்டும் நம்ம வளர்த்துறது, இன்னொரு மதத்தை வந்து இன்ஃபீரியராக ட்ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம பார்க்கவே மாட்டோம். ஸோ நம்ம இந்தியன் நேஷன் அப்படிங்கிறவங்க பாசிட்டிவ் செக்குலரிசம் ஃபாலோ பண்ணுறவங்க. ஓகேங்களா? டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது என்ன? குடியரசுத் தலைவர் இருக்கக்கூடியது. அதாவது எந்த கிங்கும் நம்மளை ரூல் பண்ண கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் நம்மளை ஆட்சி செய்வாங்க. ஸோ அதுதான் ரிப்பப்ளிக். அவங்க தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருக்கவங்க. வாட் இஸ் இட் மீன் பை சோவரைன்? சோவரைன் அப்படிங்கிறது என்னென்னா இறையாண்மை, இந்திய இறையாண்மை. த கான்ஸ்டியூஷன் ஹஸ் கிராண்டட் த பீப்புள் த ரைட் டு ரூல். ஸோ நம்மளை நாமளே ஆட்சி செஞ்சுக்கிட்டு, அதாவது வெளியாட்கள் யாருமே நம்மளை வந்து நமக்கான சட்டம் என்ன அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்திய குடிமகன் இங்கே இருக்கக்கூடியவர் தான் நமக்கு ஆட்சியாளராக மாற முடியும். அந்த ஆட்சியாளர் நமக்கான விஷயங்களை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க. The members of the parliament and legislative assembly are elected by the people. The right to decide is only in the hands of representatives. Sovereignty refers to the ultimate power of the country. ஸோ நம்மளோட விஷயங்கள் நம்மளே முடிவெடுத்து நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்மளே பார்த்துக்குவோம். வெளியிலேருந்து எந்த ஒரு நாடும் வந்து நம்மளோட இன்டீரியர் விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறது தான் வந்து நமக்கான சாவரின், நம்மளோட இறையாண்மை. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செக்யூலர்? Law allows all the citizens of a country the right to follow different faith and religious beliefs. ஸோ ஒவ்வொருத்தர் வந்து என்னென்னா, அதாவது எந்த வகையிலையுமே கவர்மெண்ட் அரசாங்கம் அப்படிங்கிறவங்க இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும், இந்த மதத்தை தான் நீ வந்து நல்ல விதமாக சொல்லணும், இந்த மதத்தை நீ ஃபாலோ பண்ணக்கூடாது, இது நல்ல மதம் கிடையாது அப்படின்னு சொன்னது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? நம்ம குடிமகனுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச மதத்தை பற்றி நீங்கள் பேசலாம். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச அந்த மதத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆல் சிட்டிசன்ஸ் என்ஜாய் த ஃப்ரீடம் ஆஃப் வர்ஷிப். நீங்கள் வழிபடுறது அப்படிங்கிறத யாருமே தடுக்க மாட்டாங்க. த கண்ட்ரி டஸ் நாட் ஹாவ் அ ரிலீஜன் ஆஃப் இட்ஸ் ஓன். ஸோ இதுதான் இப்போ வந்து ஒரு சில கண்ட்ரிஸ் இருப்பாங்க, அந்த கண்ட்ரிஸ் வந்து இதுதான் எங்களோட ஸ்ட்ரீட் ரிலீஜன், நாங்கள் இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம், இந்த மதத்தை தான் நாங்கள் ப்ராபகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இந்தியாவில் அந்த மாதிரி ஸ்டேட் ரிலீஜன் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ இந்தியாவில் எல்லா மதத்துக்குமே ஒரே ஸ்டேட்டஸ் தான், ஒரே மாதிரியான விஷயத்தை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் த்ரூ பார்லிமெண்ட் டசன்ட் இட். ஸோ ஒருத்தர் கேட்குறாரு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்லிமெண்ட் வழியாக தானே எல்லாத்தையுமே ஆட்சி செய்கிறாங்க
எஸ். Yes, the Constitution of India provides a parliamentary form of government, both at the center and the state. ஸோ presidential form of government இருக்கும், parliamentary form of government இருக்கும். அதில் இந்தியா parliamentary form of government ஃபாலோ பண்ணுறாங்க. presidential form of government அப்படிங்கிறது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணுறது. ஓகேங்களா? In a parliamentary system, the executive is collectively responsible to the legislature. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறவங்க யார்? பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஒரு நபரானவர் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு பார்லிமெண்ட்டில் எம்பியாக போகிறாரு. ஸோ அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்பியில் ஒருத்தர் தான் பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இங்கே எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதாவது இவங்களாம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்லிமெண்ட்டில் உருவாக்கக்கூடிய சட்ட திருத்தங்களை அவங்க மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்துவாங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படிங்கிறவங்க நிர்வகிப்பாங்க. ப்ளஸ் அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு நிலைநாட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்கக்கிட்ட வந்து நிறைய பவர்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப அவங்கள யாராவது ஒரு அக்கௌண்டபிலிட்டி அவங்கக்கிட்ட நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியாக தப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அவங்க யாருக்கு பதில் சொல்லுவாங்கன்னா பார்லிமெண்ட்டில் பதில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? எந்தெந்த விஷயங்கள் மூலியமான இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து படிப்போம். ஓகேங்களா? எது மூலயமா அந்த அக்கௌண்டபிலிட்டியை க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா சென்சர் மோஷன் இருக்குது, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஏதாவது தவறுதலாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து ஆட்சி மாற்ற முடியும். ஸோ அப்போ அவங்க வந்து லெஜிஸ்லேச்சருக்கு பயந்துகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? நிர்வகிக்கிறவங்க இந்த ஆட்சியாளர் வந்து லெஜிஸ்லேச்சர் என்றைக்கு வேணால் நம்ம மேலே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானமோ இல்லை இந்த சென்சர் மோஷனோ உங்களோட பாலிசி வந்து கண்டிக்கத்தக்கதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சென்சர் மோஷன் மூலியமாக அவங்க கண்டிப்பாக காட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக ஒரு அக்கௌண்டபிலிட்டி க்ரியேட் பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ்ஸை நம்ம பிடிக்கிறதுக்கு பிரசிடெண்ட்டாக இம்பீச் பண்ணிடலாம். அவர் ஏதாவது தவறுதலாக பண்ணுறாரு அப்படின்னா பார்லிமெண்ட்டில் அவர் மேலே வந்து ஒரு இம்பீச்மெண்ட்டை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து அவங்களோட வேலையில் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஎஸ்ஏ மாதிரி கிடையாது. ஓகேங்களா? லெஜிஸ்லேச்சர் தனியாக செயல்படுறது, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தனியாக செயல்படுறது, ஜுடிஷியரி தனியாக செயல்படுறது. இந்தியாவில் செக் அண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஜிஸ்லேச்சர் ஒரு தவறு பண்ணுறாங்களா, அந்த இடத்துல வந்து லெஜிஸ்லேச்சரில் ஏதாவது ஒரு தவறு ஏற்படுது சட்டம் உருவாக்குறதுல, ஜுடிஷியரி வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜுடிஷியரியில் ஏதாவது தவறு பண்ணுறாங்களா, பார்லிமெண்ட்டில் வந்து இம்பீச்மெண்ட், அதாவது இந்த ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் ஈடுபடுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஏதாவது தப்பு பண்ணுறாரா, பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானமோ இல்லை சென்சர் மோஷனோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து கேள்வி கேட்குறதுக்கான இது இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு செக் அண்ட் பேலன்ஸ். ஓகேங்களா? யாருமே வந்து ஒரு அன்லிமிட்டெட் பவர் யாருக்குமே கிடைக்காது. ஸோ இஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் அ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, இதை பார்த்துட்டோம். த பார்ட்டி விச் ஹேஸ் த மெஜாரிட்டி ஃபார்ம்ஸ் த கவர்மெண்ட். யாருக்கு வந்து அதிக வாக்குகள் இருக்கோ, யார் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த எம்பிஸ் வச்சுருக்காங்களோ அவங்க தான் உருவாக்க முடியும் அந்த கவர்மெண்ட்டை. வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? அடிப்படை உரிமைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் த பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் ஆல் சிட்டிசன்ஸ். ஸோ எல்லா குடிமகன்களுக்குமே இது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு சொல்கிறாங்க ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். ஸோ உங்களுக்கு இங்கே மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த 1, 2, 3, 4, 5 இது கிடைக்கல அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆர்டிக்கல் 32 அண்ட் ஆர்டிக்கல் 226 மூலியமாக, ஆர்டிக்கல் 32 மூலியமாக சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் கேட்க முடியும். ஆர்டிக்கல் 226 மூலியமாக ஹை கோர்ட்டில் உங்களால் கேட்க முடியும். இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த 5 உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, ஓகேங்களா, நேராக நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட போகலாம், இல்லை ஹை கோர்ட்டுக்கும் போகலாம். ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமம், எல்லாருமே ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. இந்த இடத்துல வந்து ஒரு யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அவங்களோட கேஸ்ட்டை வச்சோ, அவங்களோட செக்ஸை வச்சோ, பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சோ, ரெசிடென்ஸை வச்சோ எதுவுமே பண்ணக்கூடாது. டிஸ்கிரிமினேட், அவங்கள வந்து தரம் தாழ்த்தக்கூடாது. நீ இந்த இடத்துல பிறந்திருக்க, உனக்கு இந்த விஷயம் கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே ஈக்குவலாக எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கணும். நீ இந்த மதத்தில் இருக்க அப்படிங்கிறதுக்காக உனக்கு அதிக வாய்ப்புகள் தேடி வராது. ஓகேங்களா? எல்லாருக்குமே சமமாக கிடைக்கும். உனக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், மூமெண்ட், நீ ஃப்ரீடமாக பேசுகிறதுக்கான உரிமைகள், உன்னோட தாட்ஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வெளிப்படுத்துறதுக்கான உரிமைகள், ரைட் டு ஃப்ரீடம். ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது உன்னை வந்து ஒரு அடிமையாக ட்ரீட் பண்ணுறதோ, இல்லை வந்து உன்னை வந்து ஏதோ ஒரு வகையில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதோ, அதாவது அடிமையாக வச்சுருக்கிறதோ, இண்டஸ்ட்ரியில் வந்து 100 ரூபா சம்பளம்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் 50 ரூபா தரது, இந்த மாதிரிலாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் ஹியூமன் டிராஃபிக்கிங், எந்த விஷயங்களுமே கடத்தி கொண்டு போய் இன்னொரு இடத்துல விற்கிறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், உனக்கு பிடிச்ச மதத்தை நீ ஃபாலோ பண்ணுறது, அதை ப்ராபகேட் பண்ணுறது, இந்த விஷயங்களையும் யாரும் தடுக்க மாட்டாங்க. உங்களோட நம்பிக்கையில் யாரும் கை வைக்க மாட்டாங்க.
அன்லெஸ் அன்டில் பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த் இந்த 3 விஷயமும் பாதிக்காத வரைக்கும் ஸ்டேட் ரிலீஜியஸ் விஷயங்களில் தலையிட மாட்டாங்க. ஓகேங்களா. கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஸோ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களுக்கான கல்ச்சுரல் ரைட்ஸ், எஜுகேஷனல் ரைட்ஸ், லிங்குவிஸ்டிக் பேசிஸில் இது எல்லாமே அவங்க வேணும் அப்படிங்கிறப்ப எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான இதை ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா. They are right to equality, right to freedom, right against exploitation, right to freedom of religion, culture and educational rights and right to constitutional remedies. ஸோ ஆர்டிக்கல் வந்து 14லேருந்து 30 வரைக்கும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. யூ மென்ஷன்ட் அபவுட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். வாட் டு யூ மீன் பை தட்? ஸோ டிபிஎஸ்பி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. There are certain guidelines to be followed while the government's frame law. ஸோ டிபிஎஸ்பி அப்படிங்கிறது அதில் எல்லாமே முன்னாடியே கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நாடு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரேமர்ஸும், அதாவது பாலிசி மேக்கர்ஸ், அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு பாலிசியை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிபிஎஸ்பியை முன்னுதாரணமாக வச்சு அவங்க ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னா அது இன்னும் நல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. There are certain guidelines to be followed with the government's frame law. Though they are not mandatory, they should be taken into account. ஸோ அது கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, வாட் இஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்? Every Indian citizen has the right to vote when they attain 18 years of age, irrespective of any caste, religion, gender or economic status. ஸோ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது 18 வயசு ஆனோடனே நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஜெண்டராக இருந்தாலும் சரி, பாலினம் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பணக்காரங்களோ ஏழையோ 18 வயசு ஆகிடுச்சுன்னா உங்களால் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவை தேர்ந்தெடுக்க முடியும், பார்லிமெண்ட்டுக்கோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கோ. லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எவ்ரி சிட்டிசன்ஸ் வில் ஹாவ் டியூட்டிஸ் டு ஒன் டே. ஸோ உங்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் இருக்க மாதிரி கடமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த கடமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்ன கடமைகள்? நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது, நேஷ்னல் ஆந்தமை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மரியாதைக்குரிய விஷயத்தில் வைக்கிறது. ஓகேங்களா. அதை நம்ம இழிவுபடுத்துறதோ அந்த மாதிரி எந்த வகையிலுமே ஈடுபடக்கூடாது. ஓகேங்களா. ஃபாலோ அவர் கிரேட் லீடர்ஸ் ஹூ ஃபாட் ஃபார் அவர் ஃப்ரீடம். நம்மளோட சுதந்திரத்துக்காக போராடின வீரர்கள், தியாகிகள், இவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்பயுமே நினைவு கூறணும், அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் டு ப்ரொடெக்ட் அவர் கண்ட்ரி, ரெடினஸ் டு சர்வ் அவர் கண்ட்ரி இஃப் நெசசரி, ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் ஆஸ் பிரதர்ஸ் irrespective ஆஃப் தேர் கேஸ்ட், ரிலீஜியன்ஸ், லாங்குவேஜஸ். ஸோ எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பக்கத்தில், அதாவது அருகில் யார் இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்கள மரியாதையாக ட்ரீட் பண்ணணும். நாட்டுக்கு ஏதாவது தேவை அப்படிங்கிறப்ப அதை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்மளோட நேச்சுரல் எலிமெண்ட்ஸ், நம்மளோட ரிசர்வ்ஸ், நம்மளோட ஃபாரஸ்ட், ரிவர்ஸ், லேக்ஸ், நம்மளோட எல்லா விஷயங்களுமே நமக்கு இதெல்லாம் அத்தியாவசியமோ பாதுகாக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கல்ச்சர், சயின்ஸ், ஹியூமனிட்டி, அதாவது மனிதாபிமானம், இதெல்லாமே என்றைக்குமே இழந்துடக்கூடாது. அண்ட் அகிம்சை வழியில் தான் நம்ம என்றைக்குமே செயல்படணும். கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, கவர்மெண்ட்டோட சொத்துக்களை வந்து பாதுகாக்கணும். பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் ப்ரொவைடிங் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு சில்ட்ரன் பிட்வீன் 6 to 14 years. ஸோ இதெல்லாம் டியூட்டிஸ். ஒரு நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் யாரோ ஒருத்தர் படிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறப்ப 6லேருந்து 14 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைய படிக்க வைக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து உங்களோட டியூட்டி, கடமையாக இருக்கும். have been added as our duties. ஆறுமுகம் concluded his discussion. ஸோ கெஸ்ட் லெக்சர் வந்து அவரோட ஸ்பீச்சை முடிச்சுக்கிறார். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். தேங்க்யூ.